சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு கொல்லிமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சின்னதுலேருந்து இந்த மாந்திரீகம், தாந்திரீகம், வசியம் இதெல்லாக்கும் பேர் போனது கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு வந்து சேலம் தான் நேட்டிவ். எனக்கு ரொம்ப ஆக்சபிலிட்டி பக்கத்துலேயே இருந்தால் கூட இத்தனை வருஷத்துக்கு இப்போ தான் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. கொல்லிமலை இப்போ இவங்கெல்லாம் நிறைய சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நிச்சயமாக உண்மை இல்லைங்க. அந்த மாதிரி போகும்போது ஒரு மாதிரி இந்த மாந்திரிகம், இந்த லேண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக்கு அது இது நிறைய தான் உருட்டினாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது இட்ஸ் பியூட்டிஃபுல் பொட்டானிக்கல் பிளேஸுங்க. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து ஹெர்ப்ஸு, நல்ல ஒரு பியோர் காற்று, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வேணும். போய் ஒரு வீட்டை விட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருக்கோம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மூலிகைகள் வளர்வு நிலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே வளருது. ஸோ அதெல்லாம் இப்போவும் இந்த காலத்துலேயும் ஆயுர்வேதிக் மெடிசன் செய்கிறதுக்கும் சித்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சித்த மருத்துவத்தில் அதில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து ஓகே ரொம்ப ஒரு ஆர்வமாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக பிவிச்மெண்ட்டாக நிறையா இருக்கும், போய் நம்ம அந்த விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் வந்துட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் போனோம். போனதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு மொக்கை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இந்த இடத்துல கொல்லிமலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையான பிளேஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் லைக் இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி வந்துட்டு ரொம்ப இந்த டூரிசம் சைட் மாதிரிலாம் கிடையாது. பட் இன்னும் ஸ்டில் பீப்புள்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பிலீஃபை பிலீவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஆட்கள் வந்து அதை பிலீவ் பண்ணுறாங்களா இல்லையோ, பட் நம்ம இங்கேருந்து போகிறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு தேடலுக்காக ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயம் வந்து தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனது. ஸோ நான் போன மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை இந்த மதிமயக்கின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வந்து லைக் யூடியூப்பில் நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலுமே வந்துட்டு நிறையா அந்த மாதிரி ஒரு ஹெர்ப் இருக்குது, அதை வந்து வசியத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ நிஜமாவே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே போனோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜி, இந்த மதிமயக்கி அப்படிங்கிறது வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஹிப்னாட்டிசம், மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயமா ஒன்று எடுத்துக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அந்த காலத்துல இருந்திருக்கு. அது வந்து மெயினாக நர்வ் டிஸார்டர்ஸ், உடம்புல போகக்கூடிய இந்த நரம்புகளில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹெர்ப்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் நம்மளுக்கு சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து முழுக்க நரம்புகள் அப்படின்னாலே யோசனைகள்ங்க. உங்களுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நரம்பு நிலைகள் சரியாக இல்லாட்டி கூட நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் வரும், அந்த ஆசிலேஷன் வரும், சரிங்களா, ஒரு வகையான ஒரு ஆன்சைட்டி, படபடப்பு இதெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ இதுக்காக நம்ம வந்து அந்த சித்த மருத்துவத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இது யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து வசியத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கக்கூடிய ஆட்கள் சும்மா நம்ம ஜீவோமான்னு சொல்லி நான் கையில் கொடுத்துருந்தா அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு வசியம் ஆகிடுவாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ வந்து ஃபேக்சுவலாக பார்க்கும்போது ஒரு மெடிசனல் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட நர்வ் காம்னஸ்க்கு அந்த ஒரு ஹெர்ப் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் மதிமயக்கி இன்னும் மெடிசினல் ஃபார்மாக நீங்கள் தாராளமாக கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆயுர்வேத டாக்டர்கிட்டையோ இல்லை வந்து சித்தா டாக்டர்கிட்டையோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதை தாராளமாக எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொல்லிமலை போயிட்டு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, இன்னுமே வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேட்டாக ஸ்பிரிச்சுவல் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இங்கே இருந்து அங்கே போய் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்களே தவிர அங்கே யாரும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளையோ ஒரு ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பீப்புளை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு கட்டாயமாக கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து தாராளமாக போகலாம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு வேணும், ஹெர்ப்ஸ் கிட்டே இருந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொல்லிமலை போகலாம். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே பண்ணது. உங்களுக்கு போகும்போது அங்கே வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் டெவலப்டுங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நிறைய டெவலப் ஆகிடுச்சு. அது இப்போ இருக்கக்கூடிய கரெக்டாக ரூலிங் அரசாங்கம் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்து ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் நம்மளுக்கு வந்து கிடைச்சது இன்னொரு விஷயம். ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜேர்னி. அதனால் எல்லோரும் வந்துட்டு உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கீங்கன்னு நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க. போயிட்டு உங்களுக்கு அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விளையக்கூடிய இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிலீஜியஸாகவும் ஒரு ஆத்தென்டிகேட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம், யூஸ் பண்ணலாம், பெனிஃபிட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மதிமயக்கி அப்படிங்கிறது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய பொட்டானிக்கல் ஐட்டம், அது பொட்டானிக்கல் பிளான்ட்டு உங்களுக்கு யூட்டிலைசேஷன் வந்து உங்களோட நர்வ் டிஸார்டருக்காக பார்த்துட்டு வந்திருக்கு. ஸோ நான் அதையும் கொண்டு வந்திருக்கேன். ஆயுர்வேத டாக்டர் கூட இப்போ நானும் என்னோட அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஹவ் இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அது மாதிரி வீட்டில் யாருக்காவது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனு, ரொம்ப வந்து ஆஸ்லேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு மைண்டில், காம்னஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மெடிசனல் பர்பஸை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த சஜஷனுக்காக நீங்கள் எங்ககிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம். ஏன்னா ஆஸ் பர் இந்த மயக்கம், இந்த மதிமயக்கி மயங்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கலாக எந்த டைமில் நடக்கும், எந்த மாதிரியான நோ டிசார்டர்ஸ் அப்கமிங்கில் இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து எனக்கு கொல்லிமலையில் வந்து இருக்கக்கூடிய இந்த அனுபவம் இதுதான். தேங்க்யூ.